ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு டேர் டு லவ் மில்ல கண்டினியூ ஆன அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் செகண்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் எண்ட் ஆகுது, அதாவது இந்த வீடியோட எண்ட் ஆகுது. ஸோ நல்லா இருந்துச்சு, ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோடு சூப்பராக தான் இருக்கு. இந்த வீடியோவை தொடர்ந்து, அதாவது இந்த சீரீஸை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பேன். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, நம்ம இப்போ மிச்சம் இருக்கிற இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்றதை பார்த்துடலாமா இந்த பாட்டில். அதுக்காட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த பாட்டுக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்னதோடய முடிச்சிருந்தோன்னா, நம்ம கிம் அந்த டோயிங்கை போட்டு அடித்து தம்சம் பண்ணுறதோடய முடிச்சிருந்தோம். ஸோ அப்படியே அடிச்சுட்டே இருக்கா. நீ என்ன பண்ணுற, என்னோட இது குடுடாமல என் சட்டையை குறான்னு சொல்லி கிம் அவ வாங்கி கொடுத்த சட்டையை தானே டோயிங் போட்டிருக்கான். ஸோ அதனால் குடுன்னு அவளும் கேட்கா. அவன் தர முடியாது, என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம கிம்மை பிடிச்சி சத்தம் போட்டுகிட்டே இருக்கான். ஆனால் கிம் இல்லை, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, என் கிட்ட மட்டும் ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, நீ எல்லாருக்கிட்டையும் இதே மாதிரி நடிச்சிட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட குடுடா இதை, நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட பண்ணியிருக்கவே கூடாது, இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த சட்டையை கேட்கா. பக்கத்தில் அந்த டிசைனர் பொண்ணு நின்று பார்த்துட்டு இருக்கா. அவளோட நேம் யுவாங்ஜி. நம்ம ஜீனாவை நேமை ஷார்ட் ஆச்சுக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மை பிடிச்சி டோயிங் தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டது இல்லாமல், நீ குடிச்சிருக்கன்னு நினைக்கிறேன், போய் படுத்து தூங்குன்ற மாதிரி டோயிங் சொல்லா. நம்ம கிம்க்கு கோவம் வருது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா டோயங்கும் வா போகலான்ற மாதிரி அந்த ஜியை கூப்பிட. அவளே என்னாச்சு, என்ன தான் ஆச்சுக்கு டோயங்க்கு, அதாவது ஹாங்டோக்கு கிம்க்கு என்ன ஆச்சுன்னு கேட்கா. எனக்குலாம் தெரியாது, அவங்க அதிகமாக குடிச்சிருக்கா, ஸோ அதனால தான் லூஸ் மாதிரி பண்ணுவா, வா போகலான்ற மாதிரி அந்த ஹேங்ஜியை கூட்டிகிட்டு போக. இந்த சைடு கிம்க்கு ஆத்திரம் மறுபடியும் அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டே வரா. என் சட்டையை கொடுடா, குடிப்பியா மாட்டேன், நான் சொல்லிட்டு இருக்கல சட்டையை கொடுன்னு சொல்லி இப்படி 3 பேரும் அவ தடுக்க இவ பிடிக்கா. அவன் தள்ளி விட்டுறா ஃபைனலாக. ஸோ அப்படியே பார்த்தோன்னா இவ விழுகிற மாதிரி பாதாள கிணறு விழுகிற மாதிரி போகிறா. அப்படியே இவ தான் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன், ஏன் தான் என்கிட்ட எல்லாருமே ரூடாக நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா கனவு போல். ஸோ இந்த இது மட்டும்தான் கனவு. அதாவது இவ போக் தான் நம்மளுடைய கிம்மை பிடிக்க வர. ஸோ அப்படியே நீ நல்லா இருக்கேன்ற மாதிரி போக் கேட்குறான். கனவுலே இது நடக்குது. இந்த சைடு பார்த்தா நம்மளுடைய கிம் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கா. ஸோ எந்திரிச்சிட்டு இது எவ்வளோ நல்ல ட்ரீம், இது ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைமை பார்த்தா லேட் ஆகிடுச்சு. டக்குன்னு எந்திரிச்சு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிக்கா. அவளுக்கு முதுகு பிடிச்சிக்கிச்சு போல உளுந்த வேகத்தில். இந்த சைட் கட் பண்ணால் ஆஃபீஸில் 2 பேரும் கப்புள்ஸாக மாறிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறாங்க இவங்களுக்கு கப்புள்ஸாக மாறினனால. அதே சமயம் நம்ம கிம்மு ரொம்ப சோகமாக அப்படியே பார்த்துட்டு காண்டில் போயிடுறா. இந்த சைடு இவங்க ரொம்ப அப்படியே பெருமை பேத்திக்கிட்டு இருக்கா. அந்த சைடு நம்ம கிம் பொறுக்காமல் டக்குன்னு அந்த மாப் எடுத்துகிட்டு இவங்க பக்கத்தில் போட்டுறா. நம்ம ஜியில் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கா. இங்கே ஒரு பெரிய குப்பை தொட்டி ஒன்று இருந்துச்சு, ஸோ அதனால தான் நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்மளுடைய டோயிங் கால்கிட்டே பண்ணேன். ஜியும் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இன்னும் குடிச்சிட்டா இருக்கிறா அப்படின்ற மாதிரி கேட்கா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இல்லை ரொம்ப தூரம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கிம்க்கு கோவம் வர ஆரம்பிக்கிடுச்சு. இந்த மாதிரி தான் பீப்புளாக தேவையில்லாமல் கோவப்படுவாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா நீ என்ன ரீசன் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கா. ஆமாம், நான் கண்டிப்பாக ரீசன் வச்சுருக்கேன், சொல்லவா அப்படின்ற மாதிரி நம்ம கிம் சொன்னோன்னே இந்த சைடு டோயங்களில் டக்குன்னு இதை சொல்லிடுவாளுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கதை போட்டுடுறான். போட்டுட்டு அவன் கையில் அடியே படலை, ஆனால் அடிபட்ட மாதிரி நடிச்சிட்டு நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ரொம்ப இங்கே இருக்கிறது ரொம்ப டேஞ்சராக இருக்கா, வா போகலான்ற மாதிரி அவளை கூட்டிகிட்டு போக. இந்த சைடு கிம்க்கு ஒன்றுமே புரியல. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் ட்ரீட் தரேன்ற மாதிரி டோயிங் சொல்லிட்டு போக. கிம் வெயிட் பண்ணுன்னு சொல்ல அவளுக்கு கழுத்து சொல்லிக்கிருக்கு போல். ஸோ இந்த சைடு கட் பண்ணால் அப்படியே நம்ம போக்கும் அந்த யூன் தான் காட்டுறாங்க. இவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஒரு வீடுக்கு வந்திருக்காங்க போல். அந்த யூன் தான் சொல்கிறா, அவன் ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ண இந்த பிளேஸில் நான் வந்தோடனே டக்குன்னு டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஆனால் உனக்கு வேறு ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளாக மூவ் ஆகுறியா அப்படின்னு கேட்கா. நம்ம போக்கில் அதெல்லாம் வேணாம், எனக்கு இதுவே ஓகே தான், சரி இந்த பிளேஸில் இருந்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, அதாவது எனக்கு இது பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அந்த சைடு ஒரு மைக்ரோவேவ் இருக்கா, அதை பார்த்துட்டு போக்கில் ஸோ இது கண்டிப்பாக ஃபுட்டெல்லாம் சூடு ஏற்றுவாங்களா, ஸோ அது தானே அப்படின்னே ஆமான்ற மாதிரி கரெக்டுன்ற மாதிரி அந்த யூன்னு சொல்கிறான். இந்த சைடு அப்படியே கட் பண்ணால் இங்கே ஒருத்தவன் இருக்கான் இல்லையா, ஸோ அந்த கோட் போட்டவன், அதாவது இவன் அந்த ஹோட்டலில் நம்மளுடைய கிம்மும் அவன் தம்பி சாப்பிட்டு வந்திருப்பாங்களே, அப்போ சர்வ் பண்ணியிருப்பான். ஸோ இவன் தான் காட்டுறாங்க. இவன் ஒரு ஆன்டிக்கு நிறைய ஃபுட்டெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அது என்னன்னு தெரியல. ஸோ இவங்களும் இல்லை, இந்த அளவுக்கு எனக்கு இவ்வளோ நீங்கள் செய்கிறீங்க, ரொம்ப நன்றி. ஸோ அது மட்டும் இல்லை, அந்த டேரக்டர் பார்த்தோன்னா கண்டிப்பாக சந்தோஷப்படுவார் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உள்ளேருந்து ஒரு பையன் வேகமாக ஓடி அந்த ஒரு சர்வீஸ் அந்த ஒரு மேன் மேலே ஏறிக்கிறான்.
சரிட்டு நான் இவ ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்க, நான் சொல்கிற மாதிரி நீ சாப்பிட்றியா, இப்போ தான் நீ வெயிட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கூட கொஞ்சம் விளையாடிட்டா. அவனுக்கும் ஸ்கேட் சைக்கிள் மாதிரி ஒரு கிஃப்ட் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பையனை அதை ஓட்டிகிட்டு போக இன்னும் 2 3 பசங்க வரா. அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த சைடு கட் பண்ணால் ஃபுட்டு வந்து நம்ம போக்கு அந்த இவன் தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. இவன் தான் சொல்கிறேன், நான் வந்து சியாங் ஹால் அதாவது அந்த ஹாலில் வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, நம்ம வில்லேஜில் போடுற இன்க்ரீடியன்ட் தான் இந்த ஃபுட்லேயும் இருக்கும். ஸோ அதனால உனக்கு வந்து இந்த டேஸ்ட் உனக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்ல போக்கும் சரி ஓகேவா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றாங்க. சரி 2 பேரும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த சைட் கட் பண்ணால் நம்மளுடைய பாவப்பட்ட கிம்மை தான் காட்டுறாங்க. ஸோ இவளும் வந்து யார்கிட்டயும் கால் பண்ணிட்டு வரா, எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த சைடு அந்த டோயிங் தான் வந்திருக்கான் போல். அவன் வந்து அந்த டிஷர்ட்டு கொடுக்க வந்திருக்கான். இதுதானே நான் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ சந்தோஷம் தானேன்ற மாதிரி டோயிங் சொல்ல அப்படி கிளம்பி போனோடனே நம்ம கிம்மில்ல இல்லை இல்லை நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே என்னன்ற மாதிரி நம்ம டோயிங்க கேட்க நம்ம அனுப்பிச்சிடுன்ற மாதிரி கிம் சொல்கிறா. ஏன் எதை பற்றி நான் மன்னிக்கணுன்ற மாதிரி டோயிங் கேட்டோடனே கிம்மோ நீ ஏன் முன்னாடியும் ஹேஞ்சி முன்னாடியும் வந்து பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டா. நீ ஏன் என்ன இந்த மாதிரி ரொம்ப முட்டாள் அந்த மாதிரி பைத்தியம்லாம் சொல்லிட்டு இருக்கா, ஏன் என்கிட்டே இவ்வளோ ரூடாக நீ ட்ரீட் பண்ணுற என்னைய மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ மன்னிச்சிடு, நான் வந்து ஏன் நீ நேற்றுலேருந்தே வந்து ரொம்ப லூஸ்தனமாக பேசிக்கிட்டே இருக்கா, நம்ம என்ன ரிலேஷன்ஷிப்பில் வேறு எதுலையாவது இருக்கோமா அப்படின்ற மாதிரி டோயிங் கேட்டோன்னே கிம்மோ என்ன அப்போனா வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்லலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப சுகமாக கேட்கா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான்லாம் அவன் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, நான் சும்மா அவன் கூட நல்லா இருக்கிறேன், அவ்வளோதான், நல்லா பழகுறேன், ஸோ அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே கிம்மோ இல்லை இல்லை அப்போ இது எனக்கு பேண்டேஜ்லாம் எனக்கு வாங்கி தந்தா, ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னோடனே கிம் அப்புறம் டோயிங்கோ அதெல்லாம் இல்லை, ஓ அதுவா, அது வந்து சும்மா நான் அவன்கிட்ட பரிதாபப்பட்டு தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்ல நம்ம கிம்மோ இல்லை அப்போனா இந்த மெட்டீரியல்லாம் கொடுத்து என்ன ஒர்க் பண்ண சொன்னல, எதுக்காக சொன்னா அப்படின்னோடனே ஏன் நான் சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்கா. ஸோ அதுக்கப்புறம் கிம் அமைதியாகிடுறா. அப்போ இந்த கெமிலி ஷர்ட் வந்து நான் கொடுத்தேன்ல, ஸோ அதை வந்து நீ போட்டுட்ட, எனக்காக தான் போட்டுக்கிறேன்லாம் சொன்னி, அப்போனா அது என்னன்னோடனே அதெல்லாம் ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்ற மாதிரி கிம் கேட்கா. அப்படியே வந்து சோகமாயிடா கிம்மோ. அப்புறம் டோயிங்கோ ஹேங்ஜி வந்து அதை பார்த்துட்டா. ஸோ அதனால தான் வந்து எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு, ஸோ அதனால தான் நானும் வந்து இது ஃபேக் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இப்படி ரூடாக பேச இவனும் நம்ம கிம்க்கு மனசு ஃபுல்லாக நொறுங்கி போச்சு. இவன் மேலே தான் பெரிய லவ்ல இருந்திருப்பா போல். ஸோ அதுக்கப்புறம் ஹேங்ஜி தான் ரியல் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டோயிங்கு போக இந்த சைட் கிம் இல்லை போகாத அப்படியே டோயிங் டோயிங் டோயிங்னு கட்டிக்கிட்டே நிற்கிறா. ஸோ அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. வீட்டில் பார்த்தா அந்த பீர் பாட்டிலோடய உட்காந்துருக்கா. ஸோ செம்ம அழுக போல், கண்ணில் போட்டிருக்க காஜலே கரைஞ்சி ஓடுதுன்னா பார்த்துக்கோங்க. அப்படியே சோக பாட்டுலாம் பாடிட்டு அவன்லாம் என்னெல்லாம் இவனை தள்ளி விட்டுருப்பா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே ஏதோ நம்பருக்கு கால் பண்ணேன், அந்த நம்பர் வந்து எடுக்கல போல். ஸோ அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு நின்று நான் கண்டிப்பாக மாறி காட்டுறேன்டா, நான் உன்னோட வந்து நிறைய ப்ரிட்டியாக மாறுறேன் முன்னையோட. ஸோ நான் வந்து எதுக்காக அழுகணும், இந்த லவ்வில் ஃபெயிலியர் ஆனதுக்கெலாம் நான் அழுகணுமா, நான் போனதுக்கெல்லாம் நான் அழுக போகிறேன், நான் அதெல்லாம் இல்லை, நான் உன்னை விட வேற ஒருத்தரை நல்லா மீட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் உன்னை விட ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், நான் எதுக்காக இப்போ சோகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் வந்து உன்னையெல்லாம் பார்த்தாலே பயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தரையில் புருண்டுட்டுலாம் பாடா. இந்த சைடாக தம்பி பார்த்துட்டு இவன் என்ன சுத்தமாகவே பைத்தியக்காரியாக மாறிட்டாலோ அப்படின்னு சொல்லி யோசிக்கா. ஸோ எப்படி இந்த சைடு அவ்வளோ அழுதுகிட்டே அவன் கூட இந்த ஃபோட்டோலாம் வந்து எரிச்சு போட்டுடுறா. ஸோ போட்டுட்டு இருக்கப்ப டக்குன்னு மேலேருந்து இந்த பம்ப்லேருந்து தண்ணி பறக்கா. இவளுக்கு அவ்வளோதான், ஏற்கனவே பாடின பாட்டுக்கும் ரொம்ப அப்படியே பொங்கி எழுந்து. ஸோ அதுக்கப்புறம் பீர் காலி ஆடுறதை பார்த்தோன்னே வேகமாக வந்து அந்த ஏதோ ஒரு கடையில் வந்து ஷாப்பில் வாங்கிட்டு வரா. ஸோ அவள் அந்த மாதிரி கேவலமாக இந்த காஜெல்லாம் அழிஞ்சு போனதோட பேயோடு வந்து நிற்கா. அங்கே பில் போடுறவங்கெல்லாம் பார்த்து பயந்துடுறாங்க. ஸோ பயந்துக்கு நடந்துக்கிட்டே தான் அந்த பில்லையும் போட்டு தராங்க. போட்டு கொடுத்து அப்போ வெளியே போய் உட்காந்து குடிக்கணுன்ற இதெல்லாம் இல்லை, குடிச்சிட்டு எவ்வளோ கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறா. ஸோ வந்துட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து நம்ம போக்கியும் பார்த்துறா. ஸோ அப்படியே உத்து பார்க்குறது யார் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. நம்ம போக்கியும் இவனை பார்த்து வணங்குறான். ஸோ வணங்கிட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க கிம்மி யாருன்னு தெரியாத மாதிரி திருத்துன்னு முழிச்சிட்டு யார் நீ யார் முதல்ல உன்னை எனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவளும் ஆச்சரியமாக ஒரு மாதிரியே கேட்கா. போக்கும் இல்லைன்னு உங்களை பார்த்தா எனக்கு ஞாபகம் இல்லாத மாதிரி தெரியுது போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கிம்மும் உத்து பார்த்து ஓ எனக்கு நான் கெஸ் பண்ணுறேன், நீ உன்னை பார்த்தா தெரிஞ்ச மூஞ்சி மாதிரி தான் இருக்க, நீ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவளோட ஸ்டூடெண்ட் தான் இவன் போக்கு. ஸோ போக்கும் இல்லை ஆமாம் நான் வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஷின்யூன் போக் தெரியாதா அப்படின்னு சொல்ல ஓ போக்கா அப்படின்ற மாதிரி கிம் ஆச்சரியமாக கேட்டுட்டு ஓ நீ அந்த அகாடமியில் நீ வந்தியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ஓ நீ தானா அது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க உங்களுக்கு இப்போயாவது ஞாபகம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி போக்கும் சொல்ல அதுக்கப்புறம் கிம்மோ
எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இது ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொன்னோனே, போக்கும் ஆமா, இதுவும் ரொம்ப நாள் தான் ஆச்சு. 7 வருஷம் ஆச்சுன்ற மாரி போக் நெனைக்கிறான். அதாவது 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பான்னா, அவனுடைய ஊர்லேருந்து தப்பிச்சு ஓடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, 17 வயசுலயும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் வெளிய வந்திருக்கான் அவன் வீட விட்டு. எதுக்காக அப்படின்னா, படிக்கிறதுக்காக வந்திருக்கான் போல. ஸோ அப்படியே அந்த ஸ்கூல்ல வந்து சேர்றப்ப எல்லாருமே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமே டிஃப்ரெண்ட்டா பார்க்குறாங்க. ஏன்னா அவன் தலையில அந்த ஹேட்லாம் போட்டிருக்கான் இல்லையா? ஸோ அதனால அங்கே இருக்க டீச்சர் கூட நான் கிளாஸ் எடுக்கிறப்ப அது கழட்டி வைக்க சொன்னா கூட கழட்ட மாட்டான்னு சொல்லி இவனை பற்றி பேசி ரொம்ப சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ்லாம் வந்து புள்ளி கேங்ஸ் தான் போல அது. அவனுடைய நோட் பென்சிலாம் கீழே தள்ளி விட்டுட்டு அவனை ரொம்ப கலாய்ச்சிட்டு போக நம்ம போக்குக்கு ரொம்ப சோகமாயிரும் போல. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் என்னை வந்து தேவையில்லாமல் சிரிச்சிட்டுலாம் போகிறாங்க. எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப சேடாக இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக அந்த டைம் தான் நம்மளுடைய கிம்மும் வந்து அந்த புக் நோட்ஸ் பென்சில்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறா. ஸோ அப்படியே போக்கு தான் சொல்கிறான், இந்த ஒரு டீச்சர் மட்டும்தான் என்கிட்ட வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, கைண்டாக நடந்துக்கிறாங்க. ஸோ இவங்க தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டீச்சர் சொல்ல போனாவே. என்கிட்ட எந்த ஒரு இதுவுமே பார்க்காம நல்லபடியான்னு சொல்லி கொடுத்தவங்க. இவங்கனோட நேம் தான் வந்து கிம் யோங்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ட்ராயிங் கிளாஸில் வந்து எல்லாருமே ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கா. நம்ம போக்கும் ட்ராயிங் பண்ணால் எல்லா பசங்களும் கேலி பேசிகிட்டே இருக்கா. ஆனால் நம்ம கிம் மட்டும் வந்து இவனுடைய ட்ராயிங்கை வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறா. இதுதான் உங்கள் கிராண்ட் ஃபாதரா, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கே, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நீ நல்லாவே பண்ணுற. ஸோ நீ வந்து எந்த ஒரு கவலையும் பட தேவையில்ல. மற்றவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதெல்லாம் நீ எடுத்துக்கக்கூடாது சரியா. ஆனால் நீ ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்கா சரியா அப்படின்னு சொல்லி நம்ம போக்கு வந்து நல்லாவே வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ நீ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்க, இதே மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி கிம் சொல்ல. அப்படியே ஆமாம் இது ரொம்ப நாள் தான் ஆச்சுன்ற மாதிரி இங்கே கரண்ட்டில் வந்து போக் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிம்மோ ஏன் இங்கே வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கா. நம்ம போக்கும் இல்லை என் ஃப்ரெண்டு கிட்ட தான் கேட்டேன், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் தான் சொன்னான். ஸோ அதனால தான் நானும் வந்தேன். அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ளவர் நான் உங்களுக்காக தான் கொண்டுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல கிம்மோ அப்படி முகத்தில் வர ஒரு ஜொலி வருது. ஸோ அப்புறம் போக்கும் அதாவது என்னுடைய மரியாதையாக இருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மரியாதை மாதிரி, இதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம போக் குனிஞ்சு கொடுக்கா. நமக்கு ஓகே, நான் தான் ரொம்ப நாள் ஆச்சு அகாடமி விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்ல. இல்லை பரவாயில்ல, நான் உங்களுக்கு வந்து எவ்ரி இயர் கொடுக்கணும், ஆனால் வந்து இப்போயாவது நான் உங்களுக்கு கடைசியாக கொடுக்குறேன்ல, ஸோ இது எடுத்துக்கோங்களேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க. ஒரு வழியாக நம்ம அந்த பொக்கையை வாங்கிட்டு தேங்க்ஸ் பண்ண போக்கும் சரி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இது வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டோடைய பொறுப்பு தானே, ஸோ டீச்சருக்கு பண்ணுறது அப்படின்னு கிம்மோ ரொம்ப நன்றி, இந்த மாதிரி ஃப்ளவர் கிஃப்ட்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. போக் அங்கேருந்து ஒரு மாதிரியா என்னது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தலையாட்டினோன்னே கிம்க்கு அப்போ தான் புரிஞ்சிருக்கு, மைண்ட் வைஸ் சத்தமாக வந்துருச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் லூஸ்தனமாக தான் பேசுவேன், வா உட்காரலான்னு சொல்லிட்டு சொல்ல. டக்குன்னு அங்கே இருக்கிற கண்ணாடி பார்த்தோன்னே தான் தெரியுது அவள் மூஞ்சி இவ்வளோ கன்றாவியாக இருக்குன்னு. ஸோ டக்குன்னு பின்னாடி போய் கத்திக்கிட்டே போய் விழுக போக கரெக்டாக அந்த டைம் நம்ம போக்கும் ஒரு ஹீரோயிசம் மாதிரி பிடிச்சிக்கிறான். ஸோ அப்போ தான் வந்து நம்ம கிம்க்கு ஞாபகம் வந்திருக்கோம், இதே மாதிரி ஒரு ஹேப்பன் கனவுல நடந்திருக்குன்னு. நம்ம போக் நல்லா இருக்குது, நீங்கள் ஓகே தானேன்ற மாதிரி கேட்கா. அப்போ தான் கிம்மு நினச்சி பார்க்குறா, அப்போ நம்ம வந்து டோயங் தள்ளிவிட்டப்ப கனவு வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த கனவுல கூட நம்மளோட கிம்மை பிடிச்சப்ப போக்கும் நீங்கள் ஓகே தானேன்னு கேட்கா. அப்போ என்ன பண்ணியிருப்பானா, கிம் தான் டோயங்குன்னு நினச்சி என்னுடைய சட்டையை குடுறா, இதை குடுறான்னு சொல்லி நம்மளுடைய போக்குடைய சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. டீச்சர் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி போக் சொல்ல அப்படியே மயங்கி விழுந்துருவா நம்ம கிம்மும். ஸோ அதை தான் இப்போ நினச்சி பார்க்குறா, இதே அங்கே பார்த்தோம், இது நீயான்ற மாதிரி நம்ம கிம் ஆச்சரியமாக பார்க்க. ஸோ இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் போல் இவங்களோட லவ் ஸ்டோரி. ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ இதோட எண்ட் ஆகுது இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்றதா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் நம்ம வீடியோஸ்க்கும் லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கொரியன் சீரிஸ் போடுறதுக்கு அட்லீஸ்ட் கமெண்ட்டாவது பண்ணுங்க, ஏன்னா நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான். ஸோ இல்லைன்னா வேறு ஏதாவது கண்டினியூ பண்ணலாம்ல, அதுக்காக தான். ஓகே, எனக்கு இதுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.